இப்போ நகோமி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, நீ இப்பதான் தெரிஞ்சிச்சு போவாஸ் யாரு. போவாஸுக்கும் உனக்கும் திருமணம் பத்தி பேசவே இல்லை. என்ன சொல்றாருன்னா, நம்மள உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ். நீ எங்க போவாத, வேற எங்க போவாத, அங்கே இரு, அங்கே வேலை செய். ஒரு காலகட்டத்துல சத்தியத்தை நம்ம படிச்சு வந்துட்டு மேல, நான் இதெல்லாம் எங்களுடைய அனுபவம் நானே சொல்றேன். நான் சத்தியத்தை படிச்சு கொஞ்சம் உள்ள சத்தியத்தை கேட்க தொடங்கின உடனே வேற வயலுக்கு போனோம், அதாவது வேற இடத்துல சபைகளுக்கு போனோம். ஏன்னா பேர் சபை விட்டு வந்தேன், அங்க போய் உட்காந்தா கேட்கவே முடியாது. கேட்டா தெளிவா தெரிஞ்சிடும், இவங்க வேதத்துக்கு புறமா தான் இவங்க பேசி இருக்கிறாங்க, இவங்க சொல்றதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ட்டு. அப்ப வசனம் மீண்டும் மீண்டும் என்ன எங்களை வலியுறுத்துச்சுன்னா, சத்தியத்துக்கு போ. அந்த சபைக்கு போனதுல நல்லா கவனிங்க, சத்தியத்துல இரு, சத்தியத்தை கேளு. நான் மீண்டும் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, நீங்க இங்க இருந்தா தான் சத்தியம். நான் சொல்ல, கிறிஸ்துவுடனே தேவனுடைய வசனத்தோட இருந்தா உங்களுக்கு சத்தியம் கிடைக்கும். இது வெறும் கூடுகை மட்டும் தான் இங்க நம்ம கூடி நிற்கிறது. அப்ப இந்த இடத்துக்கு மகிமை அல்ல, இந்த இடத்துல நம்மள கூட வைக்கிறவருக்கு தான் மகிமை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மீண்டும் மீண்டும் எங்க சத்தியம் என்ன வலியுறுத்துதுன்னா, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, வயல்னா இதுதான், இங்கதான் சத்தியம் இருக்கு. மீண்டும் சத்தியத்துல என்ன பண்ண, இன்னும் போய் தேடுன்ட்டு. அன்னைக்கு நகோமி சொன்னது பின்னாடிதான் நல்லா உணர்ந்தோம். ஆமா, நகோமி கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்கேயோ போவாத, இங்கதான் இரு. நீங்க எது நமக்கு என்ன கிடைச்சிடும், நீ போய் அங்க போ, வேற இடத்துக்கு போனீங்கன்னா உன்னை ரொம்ப அந்த வார்த்தை எப்படி வரும்னா ஆங்கிலத்துல, நீ வேற இடத்துக்கு போனீங்கன்னா உன்னை இலக்காரமா பண்ணுவாங்க. அது கரெக்டுங்க. ஆனா பேசவில் இருக்கும்போது இலக்காரமா தான் பண்ணுவாங்க. நம்மள எதுக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காசு. எல்லாருமே ஒரு கருக்கிற மாடு மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா இதான் வருது, காசு வருது, பால் வருது, இப்படிதான் கருதுனாங்க. அப்போ திருப்பி இந்த சத்தியத்தை எடுத்து பார்க்கும்போது, நீங்க இரு, வேற இடத்துல போனீங்கன்னா உன்னை இலக்காரமா பண்ணுவாங்க. காசு தான் மரியாதை, காசு இல்லைன்னா மரியாதை கூட வராது. தூசிக்காவது மரியாதை கொடுக்குவாங்க. காசு இல்லாதவர்களை எங்க ஒரு மூலையில தான் வச்சிருக்காங்க. இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கிற நிலவரம் கூட. சரி, இப்போ நகோமி பேச்சு கேட்டுக்குன்னு ரூத்தும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கேயே வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ ஒரு நாள் வருது, அந்த நாள் அன்னைக்கு நகோமி யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, போதும் உனக்கு நான் இப்ப என்ன பண்ணோம், ஒரு நித்திய வீடு, கல்யாணம் சொல்றது இல்ல, ஒரு நித்திய வீடுன்னு வாங்க, ஒரு நித்திய வீடை உனக்கு அமைச்சு கொடுக்கணும். நான் சொல்றதை மட்டும் என்ன பண்ண, நீ செய். நித்திய வீடுன்னு சொல்லிட்டாங்களா, இப்ப நமக்கும் ஒரு நித்திய வீடு இருக்கணும் இல்ல, நமக்கும் நித்திய வீடு உண்டு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த பூமியில இருக்கிற வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு வீடுங்களா. நித்திய வீடு எங்க இருக்கா, பரலோகத்தில். இப்ப நகோமி ரூத்துக்கு என்ன வீடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நித்திய வீடு. இப்ப வசனம் என்ற நகோமி நம்மள எந்த வீட்டுக்கு போக சொல்லுது, நித்திய வீட்டுக்கு போகுது. புரிஞ்சுச்சா? தேவன் எப்படி வச்சிருக்காரு, நித்திய வீடு இருக்கு, நித்திய வீட்டுக்கு போ. நீ ஒன்னும் பண்ணாத, நான் சொல்றது மட்டும் என்ன பண்ண, நீ செய். என்ன சொன்னாங்க அன்னைக்கு வந்து அந்த போர், அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க போவாஸ் பாத்தீங்கன்னா, அந்த போர் அடிச்சுன்னு இருக்காங்க. இன்னைக்கு பார்க்க போனா இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்காரு. போர் அடிக்கிற மாதிரி தான். போர் அடிக்கிறதுல என்ன அர்த்தம்னா, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. இன்னைக்கு இந்த உலகத்துல நியாய தீர்ப்பு தொடங்குச்சா தொடங்கலையா, தொடங்கிச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி உறுதியா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சின்ன உதாரணம், தானியேலோட தீர்க்க தரிசனம் படிச்சுமா, சின்ன கல் வந்து மோதி அந்த சிலையை பொடி பொடி ஆக்கி, என்ன வந்தது, கோடை காலத்தில் அடிக்கிற காற்று வந்தது. இந்த தூளெல்லாம் எப்படி பறந்து போச்சு, பதர். போவாஸ் அடிச்சுன்னு இருக்காரு, பதர். நியாய தீர்ப்பு. நம்ம இருக்கிற நாள் எந்த நாள்னு பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பின் நாள். இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. யாரு, நகோமி. என்ன ஆலோசனைனா,